ஹாய், ஷேடு பட்டன் கோல் ஸ்டிச்சில் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2ன்னு. நான் வந்து போன வீடியோவில் டைப் 2 போட்டுட்டேன். நான் வந்து அப்லோட் பண்ணும்போது கவனிக்காமல் டைப் 2 ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ வந்து டைப் 1 போடுறேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரே மெத்தடு தான். ஆனால் வந்து ஷேடு கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 டைப்பில் அந்த மெத்தடு கொடுப்போம். சாரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இந்த டைப் 1 பண்ணிவிட்டு டைப் 2 பண்ணாலும் ஒன்றும் இல்லை. டைப் 2 பண்ணிவிட்டு டைப் 1 பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் வந்து நான் அதில் டைப் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது டைப் 1, ஓகேவா? அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து எடுத்து இங்கே மேலே போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் இந்த நடுவில் குத்தி எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கேப்பு விட்டு தான் போடணும். இந்த நடு சென்டரில் போடும்போது கேப்பு விடக்கூடாது, ஓகேங்களா? இங்கே தான் லைட்டாக கேப்பு விட்டு போடணும். இங்கே வந்து லாக். இப்போது நம்ம வந்து சங்கிலி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் இதில் வந்து இப்படி இங்கே குத்தி அடுத்தல இங்கே லாக் போடும்போது அது வந்து நீட்டாக வரும். அதனால நம்ம எப்போவுமே சங்கிலி தையல் போட்டு தான் போடணும், ஓகேவா? இதை கடைசி வரைக்குமா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கலர், இப்போ வந்து ரெட்டுக்கு என்ன கலர் ஷூட் ஆகும் அது இதுக்கு எதிர்மாறலாம். இதுக்கு ஒரு கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க. போன ஸ்டிச்சுக்கு போட்ட அதே ஸ்டிச்சை தான் நம்ம இப்போ போடும், ஓகேங்களா? போட்டு இங்கே போட்டு அப்படியே இங்கே. ஓகே, நான் வந்து இது போதும். இதில் வந்து ஒரு லாக் போட்டுட்டேன். இதுக்கு நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இதில் வந்து இப்படி போட்டிருக்கோமா, இதுதான் இப்போ இந்த இடத்துல இங்கே நடுவில் குத்தி இதில் வந்து எடுத்து நூலை எடுத்து இந்த இடத்துல இப்போது இதில் கரெக்டாக நீங்கள் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குத்தி எடுக்க சிரமமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் லைட்டாக மேலேயாந்தி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோமா, இந்த இடத்துல இப்படி எடுத்து அப்படியே கீழே இங்கே வந்து ஒரு லாக் அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் குத்தணும். கொஞ்சம் நடுவில் குத்தாமல் கொஞ்சம் மேலே ஏந்திக்கோங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இப்போ பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சை தான் நடுவுலையும் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெட் கலர் வச்சு பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சை தான் நம்ம இதில் நடுவுலையும் கொடுக்குறோம். இந்த இடத்துல குத்தி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம இடையில ஒரு கோடு கொடுத்துருந்தோமா, அதிலேருந்து அப்படியே கீழே ஒரு லாக் கொடுத்துடணும், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. மறுபடியும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு கோடு கொடுத்துருந்தேன் இல்லையா, இப்போ அந்த கோடு எதுக்கு போட்டிருந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? போட்டு அப்படி இங்கே போயிட்டு அப்படி கீழே இந்த ஷேடு வந்து கொடுக்கும்போது எம்போஸ்டாக இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் ஒரு ஷேப் கொடுக்கணும், ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதுலேயும் கொடுங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் போடக்கூடிய ஒர்க்கை ஒரு ஸ்டூடெண்ட் போடாதுங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம இதை போட்டுட்டோம்.
ஓகே, இப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி லாங்காக போட்டுக்கோங்க. லாங்காக போட்டு அதில் போடுங்க. நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேனே, நீங்களும் கொஞ்சம் பண்ணாதுங்க. ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இதை ஒரு ஷேப்லேயும் போடுங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு படம், ஒரு பிக்சர் எடுத்து அதில் வரைங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எடுத்தால் அந்த ஃப்ளவரில் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இது ஒரு லீஃப்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மயிலோட இறகு. அப்போது இதில் என்ன பண்ணுறீங்க? நேராக எப்போவுமே நீங்கள் நேராக வாங்க. இங்கேருந்து போட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அதனால் இதில் இப்படி போய் இங்கே போட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து போடுவீங்க. அப்படி தானே? அடுத்த லைன் வரும்போது என்ன பண்ண? இதுலேயே குத்தி அப்புறம் இந்த இடையில ஒரு கோடு போட்டுருக்கோமா, இதிலேருந்து அப்படி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன்னு புரிஞ்சிருக்கும். இது வந்து மெத்தட் 1. இது வந்து மெத்தட் 1. ஓகேவா? இனி வந்து இது மெத்தட் 2. அடுத்த கிளாஸில் நம்ம மெத்தட் 2 எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனில் போட்டு ஏதாவது ஒரு பிக்சரில் வரைஞ்சி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் மெத்தட் 2 பார்க்கலாம். ஓகே, பாய்.